அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா சிஸ்டர் பேசுகிற சத்தமே எனக்கு கேட்கல. நீ ஒரு பெஞ்சமின் மணி மட்டும் அந்த பணத்தை தூக்கி போடலன்னு வச்சுக்கோயேன், உங்கள் 2 பேரையும் அங்கேயே கொண்டிருப்பாங்க. ஒரு ஆப்பிரிக்கானாலே ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸோட தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க. அன்பு நேயர்களே, 2 சிஸ்டர்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நமக்கு நிறையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சிஸ்டர் பாக்கியா, அதே போல் சிஸ்டர் அன்பு, 2 பேருமே நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க இன்னும் அதிகமான காரியங்களை இப்போ கேட்டு தெரிஞ்சுக்குவோம். 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது, நான் இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். எனக்கு பயத்தில், ஏன்னா என் பக்கத்தில் தான் கண்ணு வச்சுருக்காங்க. நான் இப்படியே தான் உட்காந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஆண்டவரே என்ன செய்யுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா சிஸ்டர் பேசுகிற சத்தமே எனக்கு கேட்கல. நான் இப்படி திரும்பி என்னோட சிஸ்டர் பேச மாட்டேங்கிறான்னு பார்த்தா ஹி வாஸ் சோக்கிங் ஹர். கழுத்தை நெரிச்சிட்டாங்க. நான் அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இதான் உனக்கு பேக் தானே வேணும், இந்த தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தூக்கி எரிஞ்சிட்டேன் வெளியில் பேக்கை. அவன் பேக் எடுத்துகிட்டு போயிட்டான். இதுக்கு பின்னாடி என்ன சொல்கிறான் அப்படின்னா, எங்களுக்கு இங்கே வந்து ஒரு மார்ச்சரி இருக்குது, நீங்கள் வர்றப்போ பார்த்துருக்க மாட்டீங்க. as you were coming down there was one big mortuary, 54 பாடி நாங்கள் வைக்கலாம் அங்கே உள்ள இறந்த உடல் எல்லாம் அங்கே வைக்கிற மாதிரி மார்ச்சரி இருக்குது. அப்போ அன்னைக்கு வந்து 7 பாடி வெளியில் போகுது. டிஸ்பேட்ச்னு சொல்லுவாங்க, பாடி டிஸ்பேட்ச்னு சொல்லி வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படின்னா பரியலுக்காக கொண்டு போகிறாங்க. இங்கே ஒரு சிஸ்டம் என்னன்னா, உடனே பரியல் பண்ண மாட்டாங்க, நம்ம நாட்டில் பண்ணுற மாதிரி அப்படி கழிச்சு தான். அப்போது 7 பாடி போகுது அப்படின்னா எவ்வளோ மக்கள் அங்கே நின்றுருப்பாங்க, அதுவும் காலையில். அப்போ தான் ஒரே ஒரு பாடி தான் வெளியில் போயிருக்கு, மற்ற பாடிக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. எனக்கு அங்கேருந்து பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, வெளியில் நிறைய பஸ்ஸுலலாம் மக்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு தடவை கான்ஸ்டியூட் கட்டினோடனே எல்லாரும் கப்சிப்னு ஆயிட்டாங்க. முன்னாடி கேட்டில் 2 சோல்ஜர்ஸ் நிற்பாங்களே, இதுக்கு கதை திறக்க செக்யூரிட்டி, அவங்க எங்கே போனாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. நான் எல்லாத்துக்கும் உயிர் பயம் அது ஒன்று இருக்குது. அப்படி ஆயிடுச்சு. அப்போ பேக்கை கொடுத்தோன்னே அவங்க 2 பேரும் பேக் எடுத்துட்டு பைக்கில் போயிட்டாங்க. பார்க்குறோம் நாங்கள் 2 பேரும். சிஸ்டர் போட்டு என்ன நல்லா அடி கொடுத்தாங்க எனக்கு. சிஸ்டர் இந்த டென்ஷனில் அவங்க என்ன 2 அடி கொடுத்தாங்க. நான் செத்தாவது போயிருப்பேன், இப்படி பணத்தை தூக்கி போட்டுட்டே நான் நாளைக்கு எல்லாருக்கும் எப்படி நான் ஆன்சர் கொடுக்குறது அப்படி. ஏன் சிஸ்டர், பணம் போனால் போயிட்டு போகுது, நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் என்ன சிஸ்டர் சொல்கிறது, இப்படி தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ்க்கு மற்றவங்க 2 பேர் இருந்தவங்களுக்கு வந்து அது தெரியல. அவங்க அப்போ இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அவங்க ஆஃபீஸில் தான் இருந்திருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் மக்கள்லாம் போய் சொல்லி, அப்புறம் போலீஸ்லாம் வந்தாங்க, பேசுனாங்க. ஒரு ஒரு ட்ரமாட்டிக் என்ன சொல்கிறது, ரொம்ப ட்ராமாவாயிடுச்சு எனக்கு அது. ரொம்ப நான் வந்து நேராக அங்கேருந்து இறங்கி அப்படியே வந்து, ஏன்னா போலீஸ் வந்து அந்த சிஸ்டர் மட்டும் தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் வந்து சாப்பலில் வந்து இங்கே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கேன். ஒரு நடுக்கம், ஒரு பயம், பக்கத்தில் யாருமே இல்லை, ஒரு பயம் நியூஸில் அப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டிலலாம் நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை, ஏன்னா சிஸ்டர்ஸ் சொன்னால் எல்லாரும் பயந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கிறிஸ்மஸ்லாம் அப்போ நாங்கள் யார்கிட்டையும் பேசலை ஃபேமிலியில். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நான் மெதுவாக வீட்டுக்கு கூட்டப்போ என்னோட எல்டர் பிரதர், நான் ஹீஸ் நோ மோர், இறந்துட்டாங்க. அந்த அண்ணன் தான் சொன்னாங்க, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி மிஸ்ட் கால் வந்துருந்துச்சு அண்ணன்ட்ட இருந்து. என்னமோ தெரிலடா, ஜெபம் பண்ணுறப்போ உனக்காக ரொம்ப ஜெபம் பண்ணணும்னு மனசு தோண்டிட்டே இருந்துச்சுடா, என்னடா நல்லா இருக்கிறியா, சாதாரணமாக ஃபேமிலியில் கேட்பாங்க இல்லையா, அப்படி ஒரு இதோட அண்ணன் கேட்குறாங்க என்கிட்ட. எனக்கு சொல்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன அறியாமல் அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அண்ணன் என்னடாச்சு, என்ன நினச்சி, என்ன சொல்லுடா, எனக்குமே ஏதோ ஒரு பயத்தில் தாண்டா நான் உனக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், என்னன்னு சொல்லுமா அப்படின்னு. அப்புறம் தைரியப்படுத்தி சொன்னேன், இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அப்படின்னு. அப்போ தான் அண்ணன் சொல்கிறாங்க, நாங்கள் உனக்காக ஒரு வாரமாக ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம், ஏதோ என்னமோ தெரியல, உனக்காக நாங்கள் நிறையா ஜெபம் பண்ணோம். ஸோ அவங்களோட ஜெபந்தான் என்னையும் அந்த சிஸ்டரையும் காப்பாற்றினது நான் நினச்சிக்குவேன். ஏன்னா அப்புறமா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிஷப் எல்லாரும் வந்தாங்க எங்களை பார்க்குறதுக்கு. வந்து பேசுகிறப்ப பிஷப் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு பேர் கொடுத்தாரு, பெஞ்சமின் சொன்னார். ஆனால் எதுக்காக பெஞ்சமின் சொன்னான்னு தெரியாது. நீ ஒரு பெஞ்சமின் மணி மட்டும் அந்த பணத்தை தூக்கி போடலான்னு வச்சுக்கோயேன், உங்கள் 2 பேரையும் அங்கேயே கொண்டிருப்பாங்க. நாங்கள் நாளைக்கு உங்கள் காங்கிரேஷனுக்கு நாங்கள் என்ன ஆன்சர் கொடுக்க முடியும், பணம் போயிடுச்சு, நாளைக்கு நம்ம பணத்தை சேவ் பண்ணிக்கலாம், ஆனால் உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு உண்மையாலுமே சிஸ்டர் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். கன் ஷாட்டில் அந்த இடத்துல வந்து கன் பாயிண்டில் உங்களை பயப்படுத்தினது உண்மையாலுமே எங்களுக்கே ஒரு பயமாக தான் இருக்குது. அதே போல் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை. என்னென்னா, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, அந்த ஜெபம் தான் எங்களை காப்பாற்றுச்சு. உங்கள் வீட்லேயும் சரி இல்லை மற்றவங்களும் சரி, மக்களுக்கும் அதுதான் நானும் சொல்கிறேன்.
மிஷினரிமார்களுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு தைரியம், அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி, அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய ஒரு தெம்பு கிடைக்கும். அதனால் எப்போயெல்லாம் நீங்கள் ஜெபமாலை சொல்கிறீங்களோ இல்லை குடும்ப ஜெபம் சொல்கிறீங்களோ அப்போயெல்லாம் மிஷினரிமார்களுக்காக, மறைபரப்பு செஞ்சு கொண்டிருக்கிற மக்களுக்காக ஒரு 10 மணி ஒப்பு கொடுங்க, ஒரு சின்ன ஜெபம் சொல்லுங்கள். அந்த ஜெபம் வந்து இவங்களுக்குலாம் ஒரு பயங்கரமான ஒரு தைரியத்தை கொடுக்கும். உண்மையாலுமே சிஸ்டர் ரொம்ப தைரியத்தோடு நீங்கள் செஞ்சீங்க. அது வந்து உண்மையாலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் சாதாரணமாகவே நான் ரொம்ப பயப்படுறேன். ஆக்சுவலாக தைரியமாக பேசுவேன், எல்லோரும் முன்னாடி பேசுகிற வேறு விதம். ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப பயம் இருக்கும். இருட்டுனா நான் ரொம்ப பயப்படுவேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குன்னா இடையில எப்பயாச்சும் ஏதாச்சும் கூப்பிட்டாங்க அப்படின்னா சோல்ஜர் வரணும் அப்படின்னா செக்யூரிட்டி வருவாங்க, வந்து இங்கே நின்றுட்டு சிஸ்டர் நான் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் தான் நான் வெளியிலே வருவேன். அப்படி பயந்துட்டு இருந்தவ தான் நான். ஆனால் அந்த அனுபவத்துக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், ஏன்னா என்ன சிஸ்டர் வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த கம்யூனிட்டியில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு கம்யூனிட்டிக்கு என்ன அனுப்பிச்சுட்டாங்க. அங்கேயுமே நிறைய நடந்திருக்கு. சாமியாருங்கள் நாங்கள் வந்து அங்கே வந்து ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறோம். ஃபாதர்ஸ் ஆப்போசிட் ஹவுஸ், இப்படி எங்கள் வீடு இங்கன்னா ஃபாதர்ஸ் ஹவுஸ் இப்படி இருக்குது. ஸோ ஒரே இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஃபாதர்ஸ்க்கு நடந்திருக்குது. கடவுள் வந்து நிறைய விதத்தில் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருவேன். நானா 11 மணிக்கு கூப்பிட்டாலும் சரி, 1 மணிக்கு கூப்பிட்டா கூட நான் எந்திரிச்சு தைரியமாக போகிறதுக்கு அந்த ஒரு தைரியத்தை ஆண்டவர் நான் கொடுத்தாருன்னு சொல்லலாம். அந்த ஒரு அனுபவம் வந்து என்னை வந்து உடனே நீ ஊருக்கு போயிரு அப்படின்னு சொல்லாமல் அந்த ஒரு பயம் ஃபஸ்ட்டு இருந்தாலுமே நாள் ஆக ஆக நீ என்னதுக்கு பண்ண, இதுவே நடந்துருச்சு, இதுலேயே நீ தப்பிச்சு வந்துட்ட பாய்க்க, இனிமேல் உனக்கு என்ன நடக்க போகுது, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் வந்துருச்சு. இப்போவுமே நான் எப்போனாலும் எந்திரிச்சு நான் வரல கூப்பிட்டாங்கன்னா நான் சிஸ்டர்ஸ் யாருமே எதிர்பார்க்க மாட்டேன், நானும் போயிடுவேன். அன்லெஸ் எமர்ஜென்சிக்கு நான் என் சிஸ்டர்ஸ் என் கூட இருக்கணும்னு நினச்சா மட்டும் தான் நான் கூப்பிட்டுட்டு போகிறேன். அந்த சிஸ்டர் இப்போ நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறீங்க, இங்கே உங்களோட ஒர்க் வந்து மருத்துவமனை இல்லைங்களா, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லுங்கள், எப்படி உருவாச்சு, அதே போல் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இந்த ஹாஸ்பிட்டல் மேரி ஹெல்ப் ஆஃப் த சிக் மிஷன் ஹாஸ்பிட்டல் பேர். பட் முன்னாடி ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இது வந்து தீகா மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டார்டட் 1965 தொடங்கினது பை த ஹோலி ரோசரி சிஸ்டர்ஸ். வேறு ஐரிஷ் காங்கிரிகேஷன் ஒன்லி இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி டிஸ்பென்சர்லேருந்து மெதுவாக அப்படியே ஹெல்த் சென்டர் ஆக்கி அப்புறம் அதுக்கப்புறமா level 4 ஹாஸ்பிட்டல். அவங்க போகிறதுக்கு முன்னாடி level 4 ஆகலை. அப்புறம் அவங்க வந்து டயசிஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. டயசிஸ் வந்து வேறு ஒரு காங்கிரிகேஷன் சிஸ்டர்ஸ் வந்து ஃப்ரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ், நைஜீரியன் சிஸ்டர்ஸ் இங்கே இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் தான் 2011 நாங்கள் எடுத்தோம். இட் வாஸ் நோன் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல். அப்படின்னா எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிஞ்சது வந்து மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் தான். நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் மெட்டர்னிட்டி மட்டும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் அப்படின்னா ஃபீமேல் மெடிக்கல் வார்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் சர்ஜிக்கல் வார்டு தொடங்கணும், பீடியாட்ரிக் வார்ட்ஸ் தொடங்கணும், அப்படின்னா குழந்தைங்களுக்காக பார்க்குறதுக்கு அப்படி அந்த மாதிரிலாம் தொடங்கி நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து ஆப்ரேஷன் கூட பேஷண்ட் மானிட்டர் கூட இல்லாமல் பண்ணுவாங்க. நாங்கள் மெதுவாக ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் எக்யூப் பண்ண ஆரம்பித்தோம் நல்லா. அதனால் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் வர ஆரம்பிச்சிச்சு எங்களை பற்றி. அப்புறம் வார்டெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது, ரெனோவேட் பண்ணோம். அதனால் டயசிஸ்லேயும் ஒரு நல்ல ஒப்பீனியன் எங்கள் மேலே இருக்கிற, எங்களுக்கு வர்ற பணத்துக்குள்ளேயே நாங்கள் எல்லாமே பண்ண முடிச்சு. அது மாதிரி மக்களுக்கு சேவையும், நிறைய மக்கள் காசு இல்லாமல் வர்றவங்க, சில பேர் டீனேஜ் ப்ரெக்னன்சி வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி வர்ற பிள்ளைங்களுக்கு ஒரு சில நேரம் பேரண்ட்ஸ் கூட வரமாட்டாங்க, பார்க்க வரமாட்டாங்க. கோவத்தில் ஒன்று நான் படிக்கிறதுக்காக அனுப்புகிறேன், நீ படிக்காமல் இந்த வேலை பண்ணிகிட்ருக்குற அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சரி ஃப்ரீயாக பண்ணி அப்படியே இதுதான் நாங்கள் இங்கே பண்ணுற சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ ஐசியூ ஹெச்டியூ கொண்டு வந்திருக்கிறோம். அப்படின்னா இன்டென்சிவ் கேர் யூனிட் அண்டு ஹை இன்டென்சிவ் கேர் யூனிட், அப்புறம் டயாலிசிஸ் யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போது எங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னா, இந்த டயசிஸில் வந்து டயசிஸ்க்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டில் ஸ்கூல் எதுவுமே இல்லை. ஸோ மெடிக்கல் காலேஜ் தொடங்குறதா தான் பிளான்ல இருக்கிறாங்க. அதுதான் இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் தொடங்கி இன்னும் அதிகமாக பண்ணி செய்யறதுக்கு உண்மையாலுமே கடவுள் உங்களுக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் தரும் அப்படி சொல்லி நாங்களும் ஜெபம் பண்ணுறோம் சிஸ்டர். தேங்க்யூ.
என்னோட அனுபவங்கள் இங்கே அப்படின்றப்போ ஒரு ஆப்பிரிக்கானாலே ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸோட தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க. அது பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கல்ச்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அனுபவங்களில் இப்படி இருந்தாலும் பாசிட்டிவும் அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த மக்கள்கிட்டையும் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. அவங்களோட கல்ச்சருமே படித்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல கல்ச்சர் தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மேரேஜ்னா அப்பா அம்மா பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் எத்தனை பேரோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா நம்மளால? இவங்க வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு நல்லது. அப்புறம் 14 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்றாங்க. நீ தனியாக இருக்கணும், நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படிங்கிற அந்த ஒரு இதில் இருக்காங்க. அப்புறம் இப்போ நானே கோவப்பட்டு எவ்வளோ இப்போ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் வேலை நடக்கலை அப்படிங்கிறப்போ எனக்குள்ள பயங்கர கோவம் வரும். நான் வந்து அவங்கள ரொம்ப கோவப்பட்டு இப்படி பேசுவேன், நீங்கள் இப்படி செய்யலாம், இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படி. ஆனால் பொறுமையாக கேட்பாங்க. ஃபாதர் ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாரி சிஸ்டர் நான் இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு. இதே நம்ம மக்கள்கிட்ட பேசியிருந்தால் நம்ம மக்கள் எப்படி எடுத்திருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாது. திரும்ப நம்மகிட்ட பேக் பைட் பண்ண மாட்டாங்க. நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா நம்ம முன்னாடி அமைதியாக இருந்துட்டு பின்னாடி போய் நம்மளை பற்றி நல்லா இது பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் இந்த மக்கள் வந்து இப்போ நான் பேசுனதே தப்புன்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் வருவாங்க, நம்ம கொஞ்சம் கூல் டவுன்னு வருவாங்க. வந்துட்டு சிஸ்டர் நீங்கள் இப்படி சொல்லியிருந்துக்கலாம், இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு சின்ன விஷயங்களை அது சிஸ்டர்ஸ் சொன்னாங்க. இப்போ காட் பிளஸ் யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் ஸ்வாகிலியில் சொன்னால் கூட அவங்களோட லாங்குவேஜில் சொல்கிறப்ப அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நம்மளை. அந்த அந்த ஒரு அந்த ஒரு பாசிட்டிவே நம்மளுக்கு ஒரு புஷ்ஷாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம நாட்டில் எப்படின்னு எனக்கு தெரியல, எல்லா ஃபேமிலிலையும் அது இருக்கான்னு தெரியாது. ஒரு தண்ணி குடிக்கணும்னா கூட நான் பார்த்துருக்குறேன், அந்த பிதாசுதன் போடாமல் அவங்க தண்ணி குடிச்சு நான் பார்க்கல ஒரு சில பேர். அதே மாதிரி இப்போ ஒரு ஃபேமிலியாக வர்றோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாரும் வாங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க, உடனே வந்து டீ கொண்டு வந்து கொடுப்போம், அவங்கள குடிங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களோட பழக்கம் என்னென்னா அவங்கள வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபஸ்ட்டு எல்லாரையும் கை கழுவாங்க. நம்மளுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு தான் போய் அங்கே கை கழுவ வைப்பாங்க. அப்புறம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டு ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. ஃபேமிலிக்குன்னு போய் விசிட் பண்ணால் அங்கே பார்க்குறது என்னென்னா அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, சின்ன பிள்ளைங்களை ப்ரேயர் சொல்லுவாங்க. அவங்க ஃபேமிலியில் சின்ன பிள்ளைங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா அதுங்க தான் ஜெபம் சொல்லுங்க நம்மளுக்காக. கடைசி நம்ம வர்றப்ப தான் நம்மளை ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்றது செய்கிறதெல்லாம். அந்த மாதிரி ஒரு இது வந்து உண்மையாகவே நம்ம மக்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் சண்டேனா சண்டே கட்டாயமாக கடவுளுக்கு அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. எவ்வளோ டைம் எடுத்தாலும் 3 மணி நேரம் ஆனாலும் சரி 4 மணி நேரம் ஆனாலும் சரி அந்த பூசை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜூமியான் இருக்கு, நம்ம அன்பியங்கள்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இங்கேயும் ஜூமியா இருக்குது. அதெல்லாம் இருந்துட்டு கடைசி சாயந்தரம் தான் வீட்டுக்கு போவாங்க இந்த மக்கள். அப்படியெல்லாம் பார்க்குறப்போ கடவுளுக்குன்னு அந்த கொடுக்க சாபத் டேயை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இந்த மக்கள் உண்மையாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஆண்டவருக்குள்ள உள்ள அந்த அந்த ஃபெய்த் ஃபார்மேஷன் அப்படிங்கிறப்போ உண்மையாகவே ஃபெய்த் இருந்துச்சுன்னா அந்த மக்கள் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. அது அப்படி தான் நான் சொல்ல முடியும். மற்றபடி இந்த நல்ல குணங்களாக தான் உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு. நம்ம ஒரு நல்ல குணங்கள் இருக்குது. நெகட்டிவாக எதுவும் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். நம்ம நாட்டிலையும் இருக்குது, இங்கேயும் இருக்கும். நீங்கள் பாசிட்டிவ் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி நான் ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு போகிறப்பம்லாம் இப்போ அதை தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நெகட்டிவாக கொடுக்க ஆரம்பித்தேன். பட் ஆனால் நெக்ஸ்ட்டு ஹாலிடேஸ்க்கு போனப்போமே நான் எங்கள் வீட்டில் அதை தான் பேச ஆரம்பித்தேன். சின்ன பிள்ளையிலே ஒருத்தங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை அவங்க உருவாக்குறாங்க. நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், செல்ஃபிஷாக நம்ம வச்சுட்டு ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு அப்படியே பொத்தி வளர்த்துக்கிட்டு அந்த பிள்ளை வந்து ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிடுது. ஆனால் இந்த மக்கள் கொடுத்து பழகணும், நீ கொடுத்து வளரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நல்ல மனப்பான்மையை சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க உருவாக்குறாங்க. சாப்பிட்றாங்களோ இல்லையோ மோஸ்ட்லி மக்களுங்க வந்து ஒரு வேளை சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலினா மேபி அவங்க 2 சாப்பாடு அப்படியே சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாம். மற்றபடி அந்த ஒரு வேளை சாப்பிட்டாலுமே அது திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி மற்றவங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. அதுதான் ஒரு ஒரு உண்மையான ஆப்பிரிக்கன் கல்ச்சர் நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் வேற எங்கேயும் போகலை, இந்த நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருந்திருக்கிறேன். ஆனால் மற்ற சிஸ்டர்ஸும் எங்கள் சிஸ்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் இருக்கிறாங்க. அவங்களோட ஷேரிங் பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் ஆல் த ஆஃப்ரிக்கன் கல்ச்சர்ஸ் ஆர் தி சேம். ஓகே சிஸ்டர், ரொம்ப பாசிட்டிவாக சொன்னீங்க.
உண்மையாலுமே ஆப்பிரிக்கா அப்படின்னா மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுடைய நல்ல குணங்களை வந்து அப்படியே அடிக்கிட்டே போனீங்க. ரியலி ஒண்டர்ஃபுல் சிஸ்டர். மாதா டிவி சார்பாகவும் எங்களுடைய நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் கடைசியாக எங்கள் மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுங்க. இவ்வளோ வருஷம் நீங்கள் வேலை செஞ்சுருக்கிறீங்க, கடவுளுக்காக அர்ப்பணம் செஞ்சுருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையிலிருந்து எங்கள் மக்களுக்கு சின்ன ஒரு மெசேஜ். ஆண்டவருக்கு நன்றி. மரியே வாழ்க. இந்த ஒரு புதுமையான அனுபவத்தை ஆண்டவர் வந்து எங்களுக்காக கொடுத்துருக்குறாரு. நாங்களாம் ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் வேலை பார்க்குற மக்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இப்போ நாங்களும் எல்லாரோடையும் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் எங்களோட அனுபவங்களை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அப்போ தெரியும் மிஷினரி வாழ்க்கை அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் எங்களுக்கு எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களோட ஜெபங்களும் உங்களோட தபங்களும் தான் எங்களை வந்து இந்த மாதிரி மிஷினரி வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வாழ வைக்க முடியுது. அதுக்காக நாங்கள் உங்களுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் இப்போ அப்பா அம்மா, தம்பி தங்கை, அப்பா அம்மா வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு உண்டுதலை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மிஷினரி வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத முன்னாடி இருந்தே சொல்லி கொடுங்க. அப்புறம் தான் அவங்களுக்கும் வந்து நம்மளும் இந்த மாதிரி சேவைகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்களை உருவாக்கணும். அது வந்து பெற்றோர்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆசிரியர்கள். அதனால் பெற்றோர்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லி கொடுக்கணும். ஒரு நல்ல இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை ஆண்டவருக்காக மிஷினரியாக போய் வாழணும் அப்படிங்கிறத இல்லாமல் ஊரில் இருந்துகிட்டே, நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டே, நம்மளோட சின்ன சின்ன ஜெபங்கள் வழியாக, நம்ம செய்கிற சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் வழியாக மிஷினரி ஸ்பிரிட் அப்படின்னா குழந்தை தெரசம்மா எப்படி இருந்தாங்க, அவங்க வந்து 4 சுவருக்குள்ளே தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து கிரேட் மிஷினரின்னு சொல்லி சர்ச்சு சொல்லுது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட சின்ன சின்ன விஷயங்கள், கான்வெண்ட் அந்த 4 சுவருக்குள்ளே இருந்துட்டு பண்ண நிறைய விஷயங்கள் வந்து பின்னாடி வந்து நிறைய பேர் மனம் மாற்றத்துக்கு உதவியாக இருந்துச்சு. அதனால தான் சர்ச் வந்து அவங்கள ஒரு கிரேட் மிஷினரின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே, நம்ம நாட்டில் இருந்துகிட்டே மிஷினரிக்காக ஜெபம் பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி மற்றவங்களை ஆண்டவர் பாதத்தில் கொண்டு வரலான்னு உங்களோட ஜெபங்கள் வழியாகவும் உங்களோட தவங்கள் வழியாகவும் எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லி வேண்டி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப நன்றி சிஸ்டர். அழகான ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க. ஜெபங்கள் எந்த அளவுக்கு நமக்கெல்லாம் உதவி செய்யுது உங்களுக்கெல்லாம், மிஷினரியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக குழந்தை தெரசாமாவுடைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னீங்க. உண்மையாலுமே நல்லா இருக்குது. அன்பு மக்களே, சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப நல்லா சொன்னாங்க. என்னென்னா, சின்ன குழந்தைக்கு கூட அவங்க சொல்லி கொடுக்கறது பிறருக்கு ஹெல்ப் பண்ணணும், காணிக்கை கொடுக்கணும். சின்ன குழந்தைகள் இருக்கும் பொழுதே அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கம் வந்து இருந்துச்சு. அதே போல் நம்மவும் சொல்லிக் கொடுப்போம். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் உதவி செய்யணும், நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுப்போம். இதுவரை நிறைய அனுபவங்களை சொல்லிட்டாங்க. அதனால் உங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய மறைபரப்பு பணியாளரோடு நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.